ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कनरारा ओम मंत्रेश्वरा स्वरा ओम यंत्रेश्वरा स्थिरा ओम मंत्रेश्वरा वरा रामेरा. வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை 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 பண்டாரியம்மன் வேப்பிலை கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை ஆயி மகாமாயி வடிவான வேப்பிலை நீலி திரிசூலி உருவான வேப்பிலை. மேலே 4 மகான்கள் இருக்காங்க, நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க. சிரடி பாபா, கோடி மகான், காஞ்சி மகாபெரியவர், ராகவேந்திர சாமி 4 மகான்களுக்கு மேலே தனித்தனியாக 4 கூண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இப்படி ஒவ்வொன்றுமே இங்கே வித்தியாசமாக இருக்கும். இந்த கோயில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்தபோது ரொம்ப தமாஷா தான் ஆரம்பித்தோம். நம்ம இது பெரிய அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப தமாஷா தான் கட்டணும். ஆனால் இவ்வளோ அழகாக வந்துடுச்சு, எல்லாமே தானாக நடந்தது தான். நம்ம பண்ணேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், தானாக நடந்தது. அதனால் ரொம்ப 18 படி இருக்குது. 18 படி ஏறி போனீங்கன்னா அங்கே கோபுரத்தில் இந்த இதில் ஐயப்பன், கருடன், ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அந்த பக்கம்லாம் ஒரு பக்கம் 12 படி இருக்கும். 4 பக்கத்தில் 4 இந்த மாதிரி மண்டபம், அதில் 4 சாமி இருக்கும். யாருக்கிட்டேயும் எப்பயும் வந்து ₹1 டொனேஷன் நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் நீங்கள் கொடுக்குறீங்களான்ற பழக்கமே கிடையாது. எது நினச்சா அதெல்லாம் பண்ணி தான் தருவோம். அந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. எப்பயும் பேங்க்கில் ₹1 கடன் வாங்கினதே கிடையாது. பேங்க் மேனேஜர் தான் நம்மளை கேட்பான், உங்கள் டெபாசிட் எடுத்துடாதீங்க எங்களுக்கு 30th ஜூன் வருதுன்னுவோம். ஸோ எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு நிலையில் இந்த அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஆரம்பம்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னால் எனக்கு இந்த அருளெல்லாம் எடுத்து கொடுத்தது ராகவேந்திர சாமி தான். மந்திராலய ராகவேந்திரர் 26 ஜனவரி 1984 எனக்கு ராகவேந்திர சாமியுடைய தரிசனம் கிடச்சிது. நான் அண்ணா நகரில் வீடு எனக்கு. அவர் தரிசனம் கொடுத்து வந்த பாடுறா அப்படின்னார். நானும் ராகவேந்திரனும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி தண்டாயுதம் மணிக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிது. பௌர்ணமிக்கு ₹8, 11 பௌர்ணமி அப்படின்னுது. ₹8ன்னா எங்கள் சித்தர்கள் பாஷையில் அஷ்டமா சித்திகள். உனக்கு 11 பௌர்ணமிக்குள்ளே இவ்வளோ பவர்ஸ் கிடைக்கும், அக்கால்ட் பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு 2 மந்திரம் கொடுத்தாங்க. ஒன்று முருகருது சடாட்சரம், இன்னொன்று பெருமாள்து அஷ்டாட்சரம். அதுக்கப்புறம் தான் நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ஆகிருந்தது, ஒரு பையன் பொண்ணு இருந்தாங்க, நல்ல பிஸ்னஸில் இருந்தேன், பெரிய பணக்காரனாலாம் இருந்தேன் நான். அந்த ராகவேந்திரர் 26 ஜனவரி 1984 வந்து இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் என்னுடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அண்டு அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச உருப்படியான ஒரே ஒரு விஷயம் வந்து கோயில் கட்டினது தான். அண்ணா நகரில் ஐயப்ப சாமிக்கு ஒரு கோயில் கட்டினேன். அந்த கோயில் கட்டி 48வது நாள் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்பிரிச்சுவலாக மாற வேண்டிய மாதிரி பேரூராற்று படுவும் பனை போல் நான் காட்சியை தேர்ந்தோம் பண்ணுவாங்க. ஒரு ஆற்றுல ஒரு கட்டை தூக்கி போட்டால் அந்த ஆற்றோட கட்டை ஓடிக்கினே இருக்குமா. அது மாதிரி என்னை மீறி நான் இந்த ஆன்மீக பாதையில் இழுத்து செல்லப்பட்டேன். தானாக தான் நடந்தது எல்லாமே, என்னுடைய பிளானிங்னு ஒன்றும் இல்லை.
பாரதி கூட சொல்கிறான், முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தோம் இல்லை, நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறது இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை, பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அப்படின்னாரு. நான் 1968 1978 வரைக்கும் ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷனில் ரீஜனல் மேனேஜராக இருந்தேன். இப்போ 78 மகாபலேஸ்வர்னு இருக்குது மகாராஷ்டிராவில். அங்கே ஒரு ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் இது நடந்தது, கன்வென்ஷன். நான் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால அங்கே போக வேண்டி வந்தது. ஸோ 1978 ஃபஸ்ட் டைம் நான் அந்த மகாபலேஸ்வர் போயிட்டு, அது கிட்ட தான் சிரிடி. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் சிரிடிக்கு போனேன். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரியான சில சூழல்கள் அமைஞ்சது. அப்போ நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பிகினிங்குன்னு பார்த்தீங்கன்னா சிரிடி சாய்பாபா. அந்த 78 மகாபலேஸ்வர் போன சிரிடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஓன் பிஸ்னஸ்ன்னு ஒன்று 1978க்கு பின்னால் ஆரம்பித்தோம். அதுக்கு பின்னால் 83 கோயில் கட்டினோம். 84 26 ஜனவரிக்கு இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ராகவேந்திராவில் கிடச்சிது. அண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1984 காஞ்சி பெரியவரை நான் கர்னூலில் இருந்தார் அவர். அப்போ போய் பார்த்தேன். அவர் பல்லக்குக்குள்ளே உட்காந்து இருந்தார். நான் அப்போ ஜெயின் காலேஜில் ப்ரொஃபஸராக கூட இருந்தேன். பாலசுப்ரமணியம் பிரின்ஸ்பாலு, அவங்க ஒய்ஃப் வசந்தா அப்போ கர்நாடகா ஹைஸ்கூலில் கர்நாடகா சங் ஸ்கூல் அதில் அந்த மாதிரி பிரின்ஸ்பாலாக இருந்தாங்க. இப்போ ஜெயின் காலேஜுக்காரங்களாம் சொன்னாங்க, காஞ்சி பெரியவரை பார்க்கறதுக்கு நாங்கள் போகிறோம், நீங்கள் வரீங்களான்னு என்னை கூட்டின்னு போனாங்க. ஸோ அவர் ஒரு மேனான்னா பல்லக்குமா இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே உட்காந்துருந்தார். எங்கூட வந்தவங்கலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவர்கிட்ட போனேன். இப்படி கால் போட்டு இப்படி உட்காந்துருந்தேன். நான் அவரும் மாத்திருந்தோம். அப்போ காஞ்சி பெரியவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்ன முதல் வார்த்தையே, நான் என்றைக்கும் உங்களை மறக்காமல் இருக்கணும்னு. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு அப்படி 3 தடவை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணேன். ஸோ அன்னிலிருந்து எனக்கும் காஞ்சி மகாபெரியவருக்கும் அந்த வரம் மறக்காமல் இருக்கணும்னு நான் கேட்குறேன். அவரும் அதை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவர் ஃபிசிக்கலாக இருந்த போதும் சரி, உடம்பு அவர் சமாதியில் ஜீவ சமாதிக்கு போன பின்னாலும் சரி, நான் எங்கே இருந்தால் நான் மகேந்திரகிரி காட்டுக்கு தவம் பண்ண போனால் அங்கே வருவார். காசிக்கு நான் போனாக்கா நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு வெடிகாலம் 3:30 மணிக்கு ஈரம் சொட்ட அவங்களாம் டெய்லி போய் குளிக்கிறாங்க, அங்கேல வந்து தரிசனம் கொடுப்பாரு. இப்படி தொடர்ந்து அனுபவங்கள் அவர்கிட்ட அப்படி தான் ஆரம்பித்தது. ஸோ ஒரு பக்கம் சிரிடி பாபா அது ஆரம்பித்தது, இன்னொரு பக்கம் ராகவேந்திரர் ஆரம்பித்தது, ஒரு பக்கம் பரமாச்சாரியர் ஆரம்பித்தது. கிருஷ்ணவேணியம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு பிறவியில் அவையார், ஒரு பிறவியில் ராமகிருஷ்ணனுடைய மனைவியாக இருந்த சாரதா தேவி. இப்படி பெரிய பிறப்பு தான் அவங்க, சாதாரண இல்லை. ஸோ அவங்கள நான் போய் பார்த்தேன். கல்யாண தீர்த்தம்ன்ற இடத்துல இருந்தாங்க. கல்யாண தீர்த்தன்றது திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், பாப்பநாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அகஸ்தியர் அருவின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கீழே அகஸ்தியர் கோயில், பக்கத்தில் முருகர், படியேறி போனீங்கன்னாக்கா மேலே ஒரு குகை, அந்த குகையில் அந்த அம்மா இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு படிக்கட்டு ஏறி போனீங்கன்னா ஒரு 4 கல்லுக்குள்ளே ஒரு பழமையான சிவலிங்கம் இருக்கும். அது அகஸ்தியருக்கு கைலாசத்தில் நடந்த கல்யாணத்தை, அகஸ்தியருக்கு கைலாச கல்யாணத்தை இங்கே தரிசனம் கொடுத்தாரு. எல்லாரும் கைலாசத்தில் குமிஞ்சிட்டாங்க. இப்போ பாரம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு அகஸ்தியரை தெற்கு நோக்கி அனுப்புகிறார் சிவன். ஸோ அந்த இடத்துல வச்சு அவருக்கு கல்யாண கோலத்தில் தரிசனம் கிடச்சி. அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் கல்யாண தீர்த்தம்னு சொல்லிட்டு. அங்கே அந்த அம்மா இருந்தாங்க. நான் அவங்கள போய் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி கோடிசாமி இருக்கார் புறைப்பாளையம் பொள்ளாச்சிக்கிட்ட, நீ அவரை ஒரு நட போய் பார்த்துட்டு வானாங்க. அப்படி தான் நான் கோடிசாமிக்கிட்ட வந்தேன். 1984 அந்த ரேஞ்சில் வரிசையாக இப்படி தான் வரும் என் லைஃப்பில் எல்லாமே. கோடிசாமி இப்படி உக்காந்துருப்பார். ரொம்ப வயசான ஒரு 400 வயசு, 2 காலை இப்படி ஒரு கட்டை மேலே வச்சுன்னு உக்காந்துருப்பார். அண்டு நம்ம அங்கே போய் கிட்ட உட்காரோம். நான் கண்ணை முடிக்கின்னு, சாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பயே எனக்கு ஆன்மீக ஞானம் கிடச்சிருந்தது. நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு அவரை நான் கேட்குறேன். இப்போ கோடிசாமி சிரிக்கிறார். கடலில் அளந்துருவியா, இப்படி தான் பேசுகிறார். கடலில் அளந்துருவியா, இந்த தாத்தா யாருன்னு நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்றார். நமக்கு தெரியுது, இவருக்கு எல்லாம் தெரியுதுடா அப்படின்னு வாய் மூணு உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் ஆச்சு. அவரே,
தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்னாரு. தோத்தாபுரி யார்? தென்னிந்தியாவிலேருந்து போய் வேலூர் மட்டில் இருந்தால் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி உபாசனையோட பெருசு அத்வைத்தம் தான், எண்ணங்கள் அற்ற நிலை தான் ரொம்ப பெருசு, உருவத்தை மறக்கணும் அப்படின்னு. ராமகிருஷ்ணன் எனக்கு உருவத்தை காளியை மறக்க முடியலன்றார். ஒரு கண்ணாடி பாட்டிலை உடச்சி இங்கே குத்தி இங்கேன்னு அவருக்கு அந்த அதாவது நேக்கட் மைண்டுன்னு சொல்லுவாங்க, எண்ணங்கள் அற்ற வாச்சா மகோச்சரம் கிடைக்கிது. இதுதான் தோத்தாபுரிக்கும் ராமகிருஷ்ணருக்கும் உள்ள சம்மந்தம். அவர் என்ன சொல்கிறாரு? தோத்தாபுரிங்கிறார். நான் கேட்குறேன், சாமி நான் யார் அப்படிங்கிறேன். இப்படி தான் கேட்டேன். உட்கார்ந்து இருந்தவர் என்கிட்ட இப்படி முன்னால் குஞ்சி ராமகிருஷ்ண பரமா இப்படி தான் பேசுவார். நீ ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்த, நான் தோத்தாபுரியாக இருந்தேன், உனக்கு அத்வைதத்தை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் கோடிசாமிக்கு எனக்கு லிங்க் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உலகத்தந்தை கோடி மகான்னு நான் அவரை பற்றி புக்கெல்லாம் எழுதுகிற அளவுக்கு எனக்கும் அவருக்கும் பலவிதமான அனுபவங்கள் வந்து. அதனால் இந்த கோயில் கட்டின போது மேலே 4 பேரையும் நான் அதனால தான் உட்காந்துச்சு. எனக்கு காஞ்சி பரமாச்சாரியார், ராகவேந்திரர், கோடிமகான், சிரடி பாபா 4 பேரையும் மேலே உட்கார வச்சதுக்கு அதுதான் காரணம். இப்போ இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா 4 மூலையில் 4 மகான்கள் இருக்காங்க. கோயில் சிலை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் தான் இருக்கேன். நீங்கள் பார்க்குற பூர்ண பிரம்ம பெருமாள் எந்த அலங்காரத்தில் இருந்தாலும் சரி அதுக்குள்ளே நான் தான் இருக்கேன். இப்போ இந்த கோயிலினுடைய விசேஷம், இதில் 5 குரு இருக்காங்க. மூலஸ்தானத்திலேயே சிலையில் நான் இருக்கேன், மேலே 4 பேர் காவல் காக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய நிலையை தொட்டவங்க, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டவர்கள். அதனால தான் இந்த கோயில் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கும். இங்கே எதுக்குமே பஞ்சம் இருக்காது. இந்த கோயில் ஒரு தெய்வ நியதியினால் வந்தது. நம்ம ஒன்றும் நம்ம பிளான்லாம் பண்ணல. ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இந்த பிரிவியில் அதெல்லாம் தானாகவே நடந்தது. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து அந்த ஆள் இந்த மாதிரி டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது, கோயிலுங்களை சுற்ற வைக்கிறது, இந்த மாதிரி பல விதமான அனுபவங்களுக்கு பின்னால் நாம் முதல்ல மண்ணடியில் 55 மலையப்பந்தேரில் பிராட்வேல இருந்தோம். அதுக்கப்புறம் பெசன் நகர் மொட்டை மாடியில் பந்தல் போட்டு இருந்தோம். கீழே ஆஃபீஸ் மாதிரி, மேலே எல்லாரையும் ஜனங்களை பார்க்குறதுன்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நீலாங்கரையில் ஒரு ஓலக்கொட்டாயம் மாதிரி போட்டுட்டு ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் வர்ற அளவுக்கு, அப்போ நம்ம ப்ரோக்ராம் டிவியில் வந்துருந்தது. கத்தால தேவ நிலாவுக்கு ஒரு தேவாரம் ராஜ் டிவியில் அவ்வளோ கூட்டம் வரும். அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுவோம், அத்தனை பேருக்கும் எல்லாரையும் பார்ப்போம். அந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு நீலாங்கரையில் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இத்தனை கோயில் கட்டிட்டோம். இங்கே இல்லாத கோயில் இல்லை. துர்கைக்கு கோயில் இருக்குது, பஞ்சமுக ஆஞ்சநேயர், நரசிம்மர், சஹஸ்ரலிங்கம், அதுக்கப்புறம் மகா அகோர வீரபத்ரர், பெரிய நந்தி, சிரடி பாபா. காஞ்சிபுரத்தில் 40 வருஷத்துக்கு தான் பார்க்க முடியும், ஆனால் இங்கே டெய்லி பார்க்கலாம். அத்திவரதர் இல்லையா, இல்லாத கோயிலே இல்லை. மகேந்திரகிரி முருகனுக்கு ஒரு கோயில், பழனி ஆண்டவனுக்கு ஒரு கோயில், யோகி ராம் சரத்குமார் சாமிக்கு ஒரு கோயில். இது மாதிரி இந்து கடவுள்கள்லாம் கட்டினது போக நம்ம ஒரு மசூதி கட்டிக்கிறோம், ஒரு புத்தர் கோயில் கட்டியிருக்கோம், ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறோம், ஒரு ஜெயின் கோயில் கட்டியிருக்கிறோம். அப்போ எல்லா மதங்களையும் அரவணைச்சிக்கிட்டு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு தெய்வீக திருத்தலமாக இதை உருவாக்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு கடவுளுடைய திருவுள்ளத்தால் நடக்கிறது. நான் ஏதோ திட்டம் போட்டேன், பிளான் பண்ணுறேன் அப்படிலாம் நானும் சொல்ல மாட்டேன். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரேன்ற மாதிரி நம்மளை மீறி எல்லாத்தையும் நடத்துகிற ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஆனால் நம்ம கரெக்டாக நடந்துக்கிறதுனால ரிசோர்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. நினச்சா அதெல்லாம் நடந்துடும். எண்ணியாங்கு ஏதோர் எண்ணிய திண்ணியராக பெறின் வேண்டியாங்கு இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். தவம் ஏன் செய்யணுன்னா என்ன நினைக்கிற எல்லாத்தையும் நடத்திட்டு போகுங்கிற மாதிரி. எப்பயுமே பேங்க்கில் ₹1 கடை வாங்குறதில்ல, யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறதில்ல. நான் செய்கிற எல்லாமே மேனேஜ்மெண்ட்டு தான், ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்செப்ட்ஸ். ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. நான் மண்ணடியில் இருக்க வரைக்கும் அங்கே ஒரு நாயர் கடை இருக்கும். என்னை பார்க்க வர்ற எல்லாருக்கும் மசால் வடை, டீ, சாயந்தரத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சண்முகானந்தா ஹோட்டல்லேருந்து மசால் தோசை, போண்டா அதெல்லாம் வந்துடும். எல்லாருக்கும் என் செலவுலேயே நான் ஆன்மீகம் பண்ணிகிட்டு இருந்தேன். நியூ இயருக்கு மாத்திரம் இடம் பார்த்தாதாங்க. அதனால் சக்தி கல்யாண மண்டபம் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலுக்கு எதிரில் அங்கே ஒரு ஹால் எடுப்போம். அப்போ ஒரு சாப்பாடெல்லாம் போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சத்சங்கம் அப்படி தான் நடந்துருந்தது. அதுக்கப்புறம் பெசன் நகருக்கு வந்தோம், நீலாங்கரைக்கு வந்தோம், இங்கே வந்தோம். இது மாதிரி தானாகவே நடக்கிற விஷயங்கள்.
ஒன்று எப்படி நடக்குது அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். எப்பயும் பேங்க்கில் கடன் வாங்குறதில்ல, யார்கிட்டையும் வந்து நீ துட்டு கொடு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு கேட்குற பழக்கமும் கிடையாது. இப்படியெல்லாம் நடந்தால் தான் ஆன்மீகம். அது நானும் காமாரியம்மா கோயிலில் கூழ் ஊற்றுறேன்னு சொல்லி 5 ரூபாய்க்கு அலைஞ்சி இருந்தேன்னா பிச்சைக்காரன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட பவர் இருக்கணும். பகம் அப்படின்னா என்ன? எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு குணம். கனம் இருந்தால் கனவான், புத்தி இருந்தால் புத்திமான், கல்வியில் கெட்டிக்காரனாக இருந்தால் கல்விமான். அது மாதிரி யார்கிட்ட பகம் இருக்கோ அவன் தான் பகவான். அப்போ பகவான்னா அவனுக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்கக்கூடாது, என்ன நினச்சா அதெல்லாம் நடக்கணும். ஸோ சிவசங்கர் பாபா பகவானுங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃபே. ஏன்னா என்ன நினச்சா நடக்குது, என்ன வேணால் நடக்கும். சரி, ஏதோ ஆசிரமெல்லாம் கட்டணும், இவ்வளோ கோயில் கட்டிக்கணும், இங்கே பூஜை பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் தான், இங்கே பெருக்கிறவங்க முழுகிறவங்க இதை அப்கீப் பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் தான், எல்லாம் வாலண்டரி. இப்போ எனக்கு என்ன செலவு இருக்குது? ஒன்றும் கிடையாது. இது ஒரு அற்புதமான டெக்னிக். இது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு மனித வளம், அதை மாத்திரம் யூஸ் பண்ணி ஒரு கன்செப்ட் மேனேஜ்மெண்ட். இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி வெற்றி கிடைச்சதில்லை. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் ஒன்று வந்தால், அப்போது பாபா ஏன் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு ஜாலியாக உட்காந்துக்கிறாரு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பிச்சை எடுத்தது தானே நான் வந்து வேஷம் காட்டினேன். தாடி இருக்குது, காவி இது பாரு, நானும் சாமியார் தான், நானும் சாமியார் தான், கையில் ஒரு வாத்தோட்டுற குச்சி வேறு வச்சு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணும். அதெல்லாம் பண்ண ஜாலியாக இருக்கும். ஏன்னா எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை, இல்லை யார் தெய்வம் தேவையில்லை. ஐ அச்சீவ்ட் சம்திங் வித் மை ஓன் பேலன்ஸ். உலகத்தில் 2 விஷயந்தாங்குது, ஒன்று பொருள், ஒன்று அருள். நீங்கள்லாம் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதில் ஏதோ வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, பேங்க்கில் எப்படி போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் பொருள் வச்சு சாக்கு. நான் அருளை வச்சு சாதிக்கிறேன். அருளை நான் பொருளாக மாற்றிக்கிறேன். என்கிட்ட அல்ல குறையாத அருள் இருக்குது. அதை நான் என்னுடைய சங்கல்பம் மாத்திரத்தில் எனக்கு எப்போ தேவையோ அப்போ பொருளாக மாற்றிக்கிறேன். அப்போது 2மே நம்மக்கிட்டே இருக்குது. அதாவது அருள் இருக்குது, அருளை வச்சு நான் பொருளாக மாற்றிக்கிறேன். அப்போ பொருளால் அமருலகம் புக்கியலாக அது அருளால் அலமலரும் என்றேன்னு ஒரு ஆண்டாள். அதாவது பொருளை வச்சுக்கிட்டு மோட்சத்துக்கெல்லாம் போக முடியாது, அருளை வச்சுக்கிட்டு போகலான்னு. இப்போ நான் வந்து 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுறேன். எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து ஐயப்பசாமி இந்த பூமியை நல்லா வாழ்கிறதுக்கான அதிகாரத்தை நாராயணங்கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்காரு. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பவரை சிவங்கிட்ட வாங்கி வச்சுருக்காரு. அப்போது பகவான் கச்ச பகவான்னா யார்? சங்கர நாராயண ஆத்ம ஏவ. சங்கரனாகவும் நாராயணமாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு யார் சொந்தக்காரனோ அவன் தான் பகவான். ஸோ எனக்கு 1984 இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆரம்பித்து கொடுத்தது யார்? ஐயப்பசாமி. அப்போ அந்த 2 பவரும் இருக்குது, அருள் இருக்குது, பொருள் இருக்குது. இந்த உலகத்தில் உன்னை வசதியாக வச்சுக்க முடியும். உனக்கு தகுதி இருந்தால் நாம் உனக்கு மேலே போகிறதுக்கும் வந்து வீசா கொடுக்க முடியும். இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வர்றபோது நாம் எப்படி இவ்வளோ கூலாக உட்காந்துன்னு இருக்கோம், அட்டடிச்சுட்டு இருக்கோம். நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை எங்கேயுமே நீ பார்க்க முடியாது, எந்த மேடையிலையும் பார்க்க முடியாது. அங்கே போய் 10 பேர் கூட நாமளும் உட்காந்துன்னு இருக்கோம், நமக்கு என்ன தலையே தான். அதனால் நான் வந்து நம்ம தான் பேசுவோம். எந்த மேடைக்கும் போய் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அங்கே போய் தலைவர் அவர்களே, முனுசாமி அவர்களே, ஏழுமலை அவர்கள்னு சொல்கிற பழக்கமெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் மக்களுக்கு புரிஞ்சால் நம்முடைய உயரங்கள் தெரியும். இல்லைன்னா எனக்கு என்ன நஷ்டங்குது, நல்லா தானே இருக்கேன் நான். என்னை நம்பி வந்தால் உனக்கு மரியாதை கொடுப்பேன். நானும் ஒன்று தேடி வரமாட்டேன். நான் யாரை தேடியும் போகிற பழக்கமே கிடையாது. என்ன தேடி வா, நான் உனக்கு நல்லது பண்ணுவேன். இது நம்ம பாலிசி. சனாதன தர்மத்தில் எத்தனையோ விதமான விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி அந்த விரதங்களை கடைபிடிக்கும் போது அவற்றை முழுமையாக கடைபிடிக்காமல் ஒரு அடியவர் பாதியிலேயே விட்டுவிடுவதால் ஆன்மீக ரீதியில் அவருக்கு ஏதேனும் பாதிப்பு வருமா? அப்படிலாம் ஒன்றும் வராது. இது வந்து ஒரு நம்மளை நாமளே டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மனோ தத்துவமான உத்தி தான். அதாவது நவராத்திரிக்கு விரதம் இருக்கேன், சஷ்டிக்கு விரதம் இருக்கேன் அப்படின்றதோ இல்லை, எல்லாமே நம்மளை டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்காக. நம்மளால் சாதாரணமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியாது. அதனால் இப்படி ஏதோ ஒரு கடவுள்ன்ற ஆள் எதிரில் குச்சி வச்சு நிற்கிற மாதிரி நம்மளை காதில் குளுமி எடுத்துருவார், மூக்கில் சளி உறிஞ்சிடுவார்ன்ற ஒரு பயம் இருந்தால் தான் இவங்க கொஞ்சம் பயப்படுறான். அதனால் இது எதுவுமே ரெலவெண்ட் கிடையாது. இது வந்து உன்னோட ஓன் செல்ஃப் டிசிப்ளினுக்கான விஷயங்களே தவிர மற்றது எல்லாமே ஹெல்த் பாயிண்ட். இப்போ கண்டதை சாப்பிட்டு உட்காந்து இருக்கோம். அப்போ ஒரு சஷ்டி விரதம் வைக்கிறோம், ஏகாதசி விரதம் வைக்கிறோம், அந்த மாதிரி கிருத்திகை விரதம் வைக்கிறோம். வைக்கிற போது
அன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம இது ஓவரால் பண்ணிக்கிற மாதிரி நம்ம உடம்ப சாப்பிடாமல் இருக்கிற போது நம்ம உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ்னுவாங்க, பசியாக இருக்கிற அந்த வயிற்றில் இருக்கிற நெருப்பு என்ன பண்ணுவோம், மூளைக்கு போய் நம்ம உடம்புல எங்கெல்லாம் அந்த கசடு புசடுலாம் இருக்கோ எல்லாத்தையும் அந்த தீஜுவால் அழிச்சிடும். ஸோ நமக்கு ஹெல்த்து நல்லா. அதனால் எல்லாமே ஹெல்த் ஓரியன்டே தவிர இது இல்லைன்னாக்கா உனக்கு கெட்டது நடக்கும்னு நீ நினைக்கவே தேவையில்லை. நிறைய பேருக்கு இப்போது டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் விரதம்லாம் வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும் இல்லையா? அதனால் டோன்ட் பாதர். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் வைங்க. எடுத்த உடனே ஃபுல் விரதம் வச்சிடாதீங்க. முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுன்னு இருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணின்னு போகணும். அப்படி போனால் விரதங்கள் ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் இல்லை. பட்டு இந்த புளியை பார்த்து பூனை சூடு போச்சுக்குன்னு யாரோ வச்சுருக்காங்க, நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆன்மீகன்றது உங்கள் ஆன்மா தான் கடவுள்ன்றது. அந்த ஆன்மா உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. அதனால் அதை ஒரு டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்கான உத்திகளே தவிர இது பண்ணால் என்னமோ கடவுள் எதிரில் மயில் மேல் நிற்பாரெலாம் நம்பாத. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. என்ன நடக்குதோ எல்லாம் நடந்தே தீரும். யார் சொன்னாலையும் நம்பாத. நீ பிறக்கிற போது 9 ஓட்டுக்குது உடம்புல. இந்த 9 ஓட்டை வழியாக 9 கிரகம் உங்கள்கிட்ட லிங்க் பண்ணிக்குது. ஸோ அதனுடைய போக்கில் உன் ஜாதகம் எதிரால பதவி பூர்வ புண்ணியா நாமன்ற மாதிரி அப்படி தான் உன் வாழ்க்கை போகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். யாரும் கர்மாவிலிருந்து தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது இது வரைக்கும். ஆனானப்பட்ட ரமண மகரிஷி, அவரே முருகர், அவருக்கு கேன்சர் வந்துச்சா இல்லையா? ராம் சூரத்குமார் சாமி, அவருக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் த்ரோட் கேன்சர். எந்த மகானை வேணால் சொல்லு, அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. உன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அவர் மகா தபசி, எப்போ பாரு பூஜை தியானம் காமாட்சி அம்மாவை தான் கட்டின்னு உட்காந்துருந்தார். அவருக்கு உடம்புல எல்லா பார்ட்டுமே ப்ராப்ளம். ஒரு கண் வேலை செய்யாது, சோடா புட்டி மாதிரி இருக்கும். இந்த கண் சங்கரன் பத்ரி நாராயணன் டாக்டர் பண்ணி கொஞ்சோண்டு தெரியும், அவ்வளோதான். டார்ச் இப்படி அடிச்சுன்னு பறிச்சுன்னு உட்காந்து இருப்பார். அவருக்கு ஒரு பக்கம் லங்கில் மணலெல்லாம் போச்சு, ஒரு லங் வேலை செய்யாது. சாப்பிடாமல் இருந்து அவருக்கு கிரானிக் அல்சரு, இது மாதிரி உடம்பு பூரா வியாதி இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரமாச்சாரியார் கடவுள், நம்ம வியாதிக்கு அவர்கிட்ட போய் கும்பிட்றோம், அவருக்கு எப்படி வியாதி வரும்ன்ட்டு வரும். ஒரு டாக்டர் இருக்கிறான்னா அந்த டாக்டர் உனக்கு வேணுன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கலாம், அவனுக்கு அவனே ஆப்ரேஷன் பண்ணிக்குவான்னா நான் படுத்துன்னுட்டு. அது மாதிரி எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவனுக்கும் கர்மா இருக்குது, அவன் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். யாராவது சொன்னால் நம்பாத. தெர் இஸ் நோ ஷார்ட்கட். அவங்கவுங்க இந்த உலகத்தில் அவங்கவுங்க கர்மாவை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அந்த கர்மாவை கழிக்கிறது தான் நல்லது. உனக்கு பேதி வந்தால் பாத்ரூமுக்கு போ, வாந்தி வந்தால் எடுத்து தொலை, தும்மல் வந்தால் எடுத்துரு. அந்த மாதிரி கர்மா அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டிய வேலை கிடையாது. எல்லாமே நல்லதுக்கு தான். வாழ்க்கையில் எது நடக்குதோ எல்லாமே உன் நன்மைக்கு தான் நடக்குது. இதை பற்றியெல்லாம் பெருசாக நினச்சி அழட்டிக்கிட்டு வைக்க வேணாம். உன்னோட ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம்னா, நீ ஏழையாக இருக்கிறத பற்றியோ உனக்கு ஏதோ ப்ராப்ளம்ன்றதை பற்றியோ உனக்கு வருத்தம் இல்லை. 4 பேர் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிறது தான் உன்னோட வருத்தம். அதுதான் உன்னுடைய $1 மில்லியன் இது ஃபியர். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ மற்றவங்க யார்? உனக்கு இல்லைன்னா யாராவது கொடுக்க போகிறாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் வகை வகையாக மாயவரத்துலேருந்து வந்துக்கிறேன்னு உங்கள் வீட்டில் 3 நாள் கேம்ப் படிப்பேன். நீயும் பக்கத்து வீட்டில் வாங்கி கோழி பிரியாணி பண்ணி வைப்பேன். உனக்கு ஒரு கஷ்டகாலம் வரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவன் கண்ணுமுன்னு தெரியாத ஆனா அப்பயே எனக்கு தெரியும் அப்படின்னும். உன் கோழி பிரியாணி வேஸ்ட்டாக போச்சு. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்ல செய். கடன் வாங்கியெல்லாம் செய்யவே செய்யாத. உன்னை மதிக்கிறவனுங்க மதிக்காடி போகிறானுங்க. அவன் யாரும் உன்னை மதிக்கிறது கவலைப்பட தேவையில்லை. யூ லீட் அ நார்மல் லைஃப். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். உன்னால் யாருக்கும் தொல்லை இல்லாமல் நடந்துக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் முடிஞ்சால் 4 பேருக்கு உதவியாக இரு, இல்லை உன்னால் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இரு. இதை தவிர உலகத்தில் பெரிய தவம் ஒன்றும் கிடையாது. தவம்ன்றது இவ்வளோ தான். உற்ற நோய் நோன்றல், வர்ற நல்லது கெட்டது, நன்றே வரினும் தீதையை விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லைன்ற மாதிரி அனுபவிக்கிறது. நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் அனுபவிக்கணும். ஓகேவா? உயிருக்கு உருகன் செய்யாமல் முடிஞ்சால் நல்ல செய்கிறது, இல்லை யாருக்கும் நம்மளால் கெட்டது வராமல் இருக்குது. இந்த 2 பண்ணால் அதே தான் தவம். ஒற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உரு. தவம் என்பது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த தவம் நீயே செய்யலாமே.
இல்லையா? உன் கஷ்டத்தை அனுபவி, நல்லது, கஷ்டம் ரொம்ப நல்லது. அண்டு மற்றவங்களுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு. உங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இல்லைன்னா அப்படிலாம் ஒன்றும் மற்ற மனசுக்குள்ளேயே வேண்டிக்கோ, அவங்களாம் நல்லா இருக்கணும், சர்வோஜனோ சுயினோ பவந்தோ. அது கூட உன்னுடைய கண்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு தான். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீ இல்லையா? அது கூட உலகத்துக்கு நல்லது தான். உங்கள்கிட்ட துட்டே இல்லைன்னா நீ வருத்தப்பட தேவையில்லை, அவங்களுக்காக வேண்டிக்கோ, அது போகிறோம். அதாவது கடவுள் உன் மூலமாக இந்த உலகத்தில் பல்விதமான அனுபவங்களை நுகர்கிறான். அப்போ உனக்குள்ளே இருந்து அந்தர்யாமியாக எல்லாத்தையும் செய்கிறதே கடவுள் தான். அதாவது ஒன்று கண்டெய்னர், இன்னொன்று கண்டென்ட்டு. எனக்குள்ளே உனக்குள்ளே எல்லாருக்குள்ளே இருக்கிறது கண்டென்ட் கடவுள் தான். கண்டெய்னர் இருக்குது இல்லையா, அது ஒன்று ஜக்கு, ஒன்று மக்கு, ஒன்று டபரா. அந்த மாதிரி நம்மளாம் வேறு வேறு மாதிரி இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நெவர் பாதர் அபவுட் த கண்டெய்னர். இந்த காப்பி ஒன்று குடிக்கணும், இந்த பிளாஸ்டிக் கப்பு கீழ்ச்சி போச்சுன்னா அடுத்த கப்பில் ஊற்றி குடிக்க, அவ்வளோதான். அந்த அனுபவங்களை நீ தொடர்ந்து தான் ஆகணும். நீ ஓடியெல்லாம் ஒழிய முடியாது. நீ ஒருவேளை ஏதோ மானம் அவமானம் இல்லை இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கின்னு போனேன்னா கூட உனக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. உனக்கு 50 வயசு 60 வயசு 90 வயசுன்னு ப்ரோக்ராம் இருக்கும். நீ 50 வயசில் செத்து போகிற, உனக்கு 70 வயசுன்னு வச்சுக்கோ, மீதி 20 வயசு நீ பிசாசாக சுற்றிக்கின்னு இருப்ப. அது எத்தீரியல் ஸ்பிரிட்னு பேர். அட்லீஸ்ட் உடம்புல இருந்து இந்த ஊரில் இல்லைன்னா எங்கேயோ போய் பழிச்சிக்கலாம் இல்லை? உனக்கு பழிக்கிறதுக்கு வழி வேணுன்னா சொல்லு, நான் துட்டு கொடுக்குறேன். நிறைய இடத்துல ஓசியில் தங்கறதுக்கு இடம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். இந்த 4 பேர் நாதாரிங்களுக்காக நீயே சூசைட் பண்ணி சாவுற நிறைய இடங்குது. வடநாட்டில் ஹரித்வார், ரிஷிகேஷு எல்லா இடத்துலையும் மணி அடிச்சாக சாப்பாடு. காலையில் 2 ட்ரம்மில் பணம் வச்சுருப்பாங்க. இது காப்பி டீ வேணா போய் பிடிச்சி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 7 7:30 மணிக்கு போனேன்னா ஒரு அவல் உப்புமா அந்த மாதிரி எதானே கொடுப்பாங்க. 12 மணிக்கு சப்பாத்தி, தால், சப்ஜி, ஒரு கிளாஸில் மோர் கொடுப்பாங்க. திருப்பியும் 4 மணிக்கு டீ கொடுப்பாங்க. 7 மணிக்கு சப்பாத்தி, சப்ஜி, கிச்சடி ஏதாவது கொடுப்பாங்க. வடநாட்டில் நீ எங்கே வேணால் போகலாம். எனக்கு இந்த மாதிரி குக்குடு ஃபுட்டு வேணான்னாக்கா அவங்க கீதா மந்திர் மாதிரி இடங்கு இருக்குது. அவங்க ஒரு கும்டி அடுப்பு இல்லை ஸ்டவ்வு, பாத்திரம்லாம் கொடுப்பாங்க, ரேஷன் கொடுப்பாங்க, நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி, எனக்கு இது கூட வேணாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறியா, நீ போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஹரித்வாரில் முனிசிபாலிட்டியில் கங்கைக்கரை ஓரமாக வரிசையாக அவங்க 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹட் போட்டிருக்கிறாங்க, மேங்களூர் டைட்ஸ் எல்லாம் போட்டு. அவங்க உனக்கு ஹட்டில் அலாட் பண்ணிட்டாக்கா நீ ப்ரொவிஷன் கீதா மந்திரில் வாங்கிக்கலாம், அந்த ஹட்டில் தங்கிக்கலாம், கங்கையில் குளிச்சிக்கலாம். முடிஞ்சால் சாமி கும்பிட்டு, இல்லைன்னா ஜாலியாக கங்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இரு. இது வடநாட்டில். சரி, எனக்கு சப்பாத்தியெல்லாம் ஒத்து வராதுன்றியா, நீ வா, நான் நிறைய இடம் சொல்கிறேன். கர்நாடகாவில் மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் சாப்பாடு. சுப்பிரமணியம், கிகே சுப்பிரமணியான்வாங்க, கொல்லூர் மூகாம்பிகா, தர்மசலா, கட்டில் துர்கா, அப்புறம் கோகர்ணம், கும்பாசி, எக்கச்சக்கமான இடங்க இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு போடுவாங்க. சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஒரு எவர்சில் தட்டு இல்லை வாழை இலை ஏதோ போட்டு ஒரு சாதம், முதல்ல ரசம் போடுவாங்க, ஒரு மூலையில் ஏதாவது ஒரு ஸ்வீட் வைப்பாங்க, ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் பாசம் போட்டு அதில் சாம்பார் ஊற்றுவாங்க. அப்புறம் அதிலே கொஞ்சம் மோர் ஊற்றிடுவாங்க. இவ்வளோ தான். இப்போது உனக்கு என்ன, நீ வீட்டில் மாத்திரம் டெய்லி என்ன 8 பதார்த்தமாக பண்ணிக்கிற. ஸோ ஒரு ரசம், ஒரு சாம்பார், சம்டேஸ் ஒரு தொகையில், நிறைய தேங்காய் வந்துச்சுன்னா தொகையில் கிடைக்கும் உனக்கு. தர்மசாலாவில் சிருங்கேரியிலலாம் ஒரு சக்கரை பொங்கல் கிடைக்கும். ஸோ நிம்மதியாக ஏறு. அங்கேயும் சூப்பராக நதிங்கள்லாம் ஓடுது. கர்நாடகாவில் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. அதனால் நதியில் போய் குழி, படுக்கிறதுக்கு நிறைய சத்திரங்குது. கோயிலில் 2 வேளை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு நாளைக்கு செத்துப்போம். முடிஞ்சால் கோயிலில் போய் உட்காந்து சாமி கும்பிட்டு உருப்பிடப்பார். ஆந்திராவில் நிறைய இடம் இருக்குது. சிமாச்சலத்தில் சோறு போடுவாங்க, அன்னவரத்தில் சாப்பாடு போடுவாங்க. அன்னவரத்தில் சூப்பராக போடுவாங்க. டிப்பிக்கல் ஆந்திரா சாப்பாடு போடுவாங்க. பருப்பு பொடி, அந்த மாதிரி ஆந்திராவில் என்ன சாப்பிடுவாங்களோ அதே சாப்பாடு உனக்கு பக்காவாக போடுவாங்க அன்னவரத்தில். ஸோ நீ எங்கிட்ட வா, நிறைய அட்ரஸ் தரேன், எங்கே என்ன சாப்பாடு கிடைக்கும்னு சொல்கிறேன். நீ போகிறதுக்கு நான் 1 வே டிக்கெட் கொடுப்பேன். 2வது திரும்பி வந்தேன்னா அடிப்பேன். திரும்பி வந்துடக்கூடாது. இங்கேருந்து போகிறதுக்கு நான் ஒன்று கொடுத்துட்றேன். அங்கே போய் ஆத்திர குழி, ஜாலியாக இரு, நிம்மதியாக சாப்பிடு, முடிஞ்சால் சாமி கும்பிடு. எல்லாம் நல்லா இருக்குதுப்பா. உலகம் ரொம்ப நல்லது. புறநானூற்றில் ஒரு வரி வரும், பெரிதே உலகம் பேணுனர் பலரே. உலகம் ரொம்ப பெருசு. நமக்கு படி இழக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். இது தெரியாமல் உனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தெரு இல்லை ஒரு ஊர்,
அதில் 4 பேர் நம்மளை பற்றி என்ன நினச்சிக்குவாங்கிற அவமானத்தில் தானே நீ தற்கொலை பண்ணி சாவற. தற்கொலை எதுக்கும் சொல்யூஷன் இல்லை. அதுக்கப்புறம் பேயா சுற்றணும். உனக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற காலம் வரைக்கும் நீ அலையணும். அவங்க சாப்பிட்டுருந்தா இவங்க சாப்பிட்டுருந்தா பக்கத்தில் பேன் நிற்பேன். என்ன சாப்பிடவே முடியாது, எதுவுமே அனுபவிக்க முடியாது. பின்ன பேயாகி என்ன சாதிக்க போகிற? ஓடி போயிடு, நான் துட்டு தரேன், ஆனால் திரும்பி வராது. தன்மேல் வெற்றிலை பாக்கு எச்சிலை துப்பியவனை பார்த்து, எனக்கு இது போதும், என் பிள்ளைகளுக்கு என்ன தருகிறாய் என்று கேட்ட அன்னை தெரசா தன் வீட்டு வாசலில் தோரணமாக கட்டப்பட்டிருந்த செருப்பு மாலையை தன் கண்களில் ஒற்றிக்கொண்ட வேதாந்த தேசிகர், மௌன விரதம் என்பது உன் எதிராளி உன் முகத்தில் காரி உமிழ்ந்த போதும் அமைதியாக இருக்கும் நிலை என்று சொன்ன திருவலம் மௌனகுரு சுவாமிகள். இப்படிப்பட்ட உயர்நிலைகளை நேருக்கு நேர் பார்த்த மனிதர்களுக்கு தன் எதிரே நிற்பது ஒரு இறை ஞானி என்ற உணர்வு மட்டும் ஏன் எக்காலத்திலும் வருவதே இல்லை? அவங்கவுங்களுக்கு ஒரு ஐக்கியூன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பாம்பின் கால் பாம்பு அறியும். அதனால் நீ பாம்பாக இருந்தால் ஒரு வேளை பாம்பு கால் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். உன்னோட பிளாட்ஃபார்ம் வேறு, மகான்களுடைய பிளாட்ஃபார்ம் வேறு. நீ உன்னை வச்சு அவங்கள பார்க்குற இல்லையா. அதனால் தன்னை அறிந்தால் தலைவனே அறியலாம். நீ யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் உனக்கு யார் பெரியவங்கன்றதெல்லாம் உனக்கு தெரியும். இல்லைன்னா இப்படி தான் வேஷத்தை பார்த்து ஏமாந்து போடுவேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு சாமியார் வந்தார் 3 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு முன்னே ஒரு தடவை வந்தார். அவரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவர் குளிக்கிறதுல ஒன்றும் இல்லை, தண்ணியில் கையெல்லாம் கழுவுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அண்டு சாப்பிட்றதே இல்லையா. ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சாப்பிட்டு வரான். நேராக மலையை சுற்றிக்கினே இருப்பான் டெய்லி. ஏதோ ஒரு 3 நாள் சிலையெல்லாம் வச்சு கோயிலெலாம் கட்டி வச்சுருக்கிறாரு. அது அந்த மாதிரி உன்னால் முடியுமா? நிறைய பேர் சாமியார் ஆகிறதே எங்கேயாவது நல்ல சாப்பாடு கிடைக்குமான்ற அது ஒரு ஜாலியாக இருக்கலான்றதுக்காக தான். வடநாட்டில் அப்படிலாம் இருக்குது. வடநாட்டில் நிறைய பேருக்கு வேலை வெட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சாமியார் ஆகிடுவோம் ஒரு காவி கட்டின்னு. அவங்களுக்கு வடநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பெட்ஷீட் வாங்கி கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க, செருப்பு வாங்கி கொடுப்பாங்க, இல்லை கேன்வாஸ் ஷூ வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. மகாராஜின்னு வேறு ஒன்று கும்பிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க வடநாட்டில், நீ ஃப்ராடு சாமியாராக இருந்து தொலை, நான் ஒன்றை சாமியாக பார்க்கறதுனால நான் போகிற வழிக்கு எனக்கு புண்ணியம் காட்சிடணும். அவங்களுடைய கன்செப்ட் அது. ஏன் அப்படி வந்துச்சு? வடநாட்டில் முஸ்லீம்கள் ஆண்டதுனால எல்லா கோயிலையும் சோமநாத் மாதிரி எல்லாத்தையும் இடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தானுங்க. அதனால் கோயிலை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ தே ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் கங்கா, தே ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் ஆல் தீஸ் ஃபக்கீர்ஸ், மகாத்மாஸ். அங்கே அந்த மாதிரி நம்ம ஊரில் வடநாட்டிலிருந்து கோயில்களை மாலிகாபூ ஒரு தடவை இடிச்சிட்டு போனான். மற்றபடி யாரும் அந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்தது கிடையாது. அதனால் இங்கே கோயில்கள் எல்லாம் ஓரளவு இன்டாக்ட் ஆகிடுச்சு. அங்கே டேக்டாக இல்லை. அதனால் அவங்க இதை ஒரு டெக்னிக்காக வச்சுக்கிட்டாங்க. நதியில் குளிக்கிறது அண்டு நதியே வழிபடுறது. சாயந்தரம் நீ ஹரித்வாரில் போய் பார்த்தீங்கன்னா அரிக்கி பயிருன்னு ஒரு இடங்குது. ஒரு விளக்கேற்றி எல்லோரும் கங்கையில் விடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அவங்க கங்கையே வழிபடுறாங்க. அண்டு மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவன் ப்ராடாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, செருப்பு வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு போடுறது, இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவனுடைய நினப்பு தான் வாழ்க்கை. அதாவது எதிர் இருக்கிற ஆள் ஃப்ராடு சாமியாராக இருக்கட்டும், இவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் இல்லையா, அந்த நினப்பு வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீ எவ்வளோ நல்ல விஷயத்தை நினைக்கிறியோ அதுக்கேற்ற ரிவார்டு உனக்கு கிடைச்சிடும். நீ எதை விதைக்கிறியோ அதுதான் உனக்கு அறுவடையாகும். நீ நல்ல நினைப்பை விதை, உனக்கு நல்லது வரும். அவனை பற்றி உனக்கு என்ன கவலை இல்லையா. உன் கணவன் நல்லவன் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ நல்ல மனைவியாக இருக்கணும். உன் மனைவி ராக்காசின்னு வச்சுக்கோ, நீ நல்ல கணவனாக இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா நல்லவங்க இல்லைன்னா நீ நல்ல பொண்ணாவோ பிள்ளையாவோ இருக்கணும். சுதர்மம்னு பேர். இதுக்கு பேர் என்ன? சுதர்மம். ஒரு சாமியார் கங்கையில் குளிச்சுருந்தார். ஒரு தேளை பார்த்தாரு. ஐயோ பாவன்னு தூக்குனாரு. அது டபுக்குன்னு கொட்டிச்சு, வலிக்குதுன்னு விட்டார். திருப்பியும் தூக்குனாரு, திருப்பியும் கொட்டிச்சு. பக்கத்தில் கேட்டான், நீ என்ன லூசாயா, அது கொட்டுதுன்னு தெரிஞ்சு ஏன் காப்பாற்றினுக்கிறேன் நான். இப்போ அந்த சாமியார் சொன்னாரான், தேளோட குணம் கொட்டுறது, என்னோட குணம் காப்பாற்றுறது. தேளை அதனுடைய கெட்ட குணத்தை எப்போ வரைக்கும் விடாதோ அது வரைக்கும் என் நல்ல குணத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னா. அதுதான் சுதர்மம்ன்றது. மற்றவங்களை அனுசரித்து நீ என்கிட்ட சிரித்து பேசுனா அவங்கள்ட்ட சிரித்து பேசுவேன்றது, அந்த மாதிரி இருந்தால் அது பிஸ்னஸ்ஸு. நீ கேடும் கெட்டுப்போ, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்குது, நான் அப்படி தான் வாழ்ந்து பார்ப்பேன்னு என்ன சொல்லிட்டா அது வேல்யூ பேஸ்ட் அவுட்லுக் லிவிங்னு அர்த்தம். அதுதான் ஒன்றா மேலே கொண்டு போகும். இப்போ நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், யாரும் கெட்டது நினைக்கூடவும் மாட்டேன். ஆனால் நம்ம கெட்டது பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா,
அது காரணம் என்ன? போன ஜென்மத்தில் அவங்க ஆத்மாவுக்கும் நம்ம ஆத்மாக்கும் ஏதோ கிளாஷ் இருந்திருக்கும். அவனும் திருப்பி பிறந்திருக்கான், நானும் திருப்பி பிறந்திருக்கேன். அவனுக்கு எங்கிட்ட நல்ல எண்ணமே வராது. இப்போ நீங்கள்லாம் வர்றீங்க, இந்த குழந்தைங்கள்லாம் வராங்கன்னாக்கா ஆத்மாவில் நல்ல கனெக்ஷன் இருக்குது, அதனால் வர்றீங்க, பெருக்குறீங்க, மூழ்குறீங்க, பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது கெட்டது ரெண்டுமே இன்னொருத்தர் கொடுத்து வர்றதில்லை. நீ எதை விதைச்சியோ அதான் உனக்கு திரும்பி வரும். இதுக்கு முன் ஜென்மாக்குடைய கண்டினியூட்டி தான் வாழ்க்கைன்றது. அதனால் இந்த பிறவியில் உனக்கு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல மாமியார், நல்ல குழந்தைங்க, நல்ல முதலாளி, இதெல்லாம் கூட விட்டக்குறை தொட்டக்குறை. நீ யாரை முதலாளின்னு நினைக்கிறியோ அவன் முதலாளி கிடையாது, அவனுக்கு பாக்கி. அவன் போன ஜென்மத்தில் அவன் உனக்கு பாக்கி வச்சுக்கிறான். ஆனால் அவன் இன்றைக்கி முதலாளியாக இருப்பான். நீ அவங்ககிட்ட போய் மாதத்துக்கு 5000 ரூபாய் செக் வாங்கின்னு உட்காந்து நிற்கணும். உனக்கு அவன் நீ எவ்வளோ அவனுக்கு கொடுத்துருக்கிறியோ அந்த கடன் கழிகிற வரைக்கும் அந்த கம்பெனியில் இருப்பேன். கடன் கழிஞ்சிச்சுன்னா அடுத்த கம்பெனிக்கு போடுவேன். ஏன்னா அவனும் உனக்கு பாக்கி தான். அந்த புது முதலாளி உனக்கு பாக்கி தான். அதனால் உலகத்தில் யாரையும் பெரிய ஆளுன்னு நினைக்காது. பொன்னூர் சொல்கிறது, பெரியோர் என வியத்தலும் இனமே, சிறியோர் என உணிதலும் இளமே. என்னை விட யாரை பார்த்து நான் பெரியவங்கன்னு மிரள மாட்டேன், என்னோட சின்னவங்கன்னு நான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிடணும். நீ நினைக்கிற மாதிரி யாரும் பெரியவங்க இல்லை உலகத்தில். எல்லாரும் உன்ன மாதிரி தான். உனக்குள்ள இருக்கிற அதே கடவுள் தான் அவங்ககிட்ட இருக்கிறான். பழைய ஜென்மாவினுடைய கொடுக்கல் வாங்கல் தான் இந்த பிறவி, இந்த ரிப்பிட்டேஷன்ன்றது. நீ ஞானம் மாத்திரம் உனக்கு வந்துடுச்சுன்னு அதுக்கு மறைத்தல்னு பேர். உனக்கு படைத்தல் தெரியும், காத்தல் தெரியும், அழித்தல் தெரியும். இது போக இன்னும் 2 இருக்குது. ஒன்று மறைத்தல், அதுக்கு திருவனுபாவம் சான்ஸ்கிரிட்டில். இன்னொன்று அருளல்ன்றது. ஸோ இந்த மறைத்தல் மாத்திரம் இல்லைன்னா நீ ரோட்டில் கூட நடக்க முடியாது. ஏன்னா நீ ரோட்டில் போகிற போது இதுக்கு முன் ஜென்மாவில் உனக்கு புருஷனாக இருந்தவன், பண்டாட்டியாக இருந்தவன், அப்பனாக இருந்தவன் எல்லாரும் ஒரு லைனில் வருவான். நீ இந்த பொண்டாட்டி கட்டினே கஷ்டப்பட்டுக்கிற, இந்த ஹஸ்பண்டை கட்டினே கஷ்டப்பட்டுக்கிற, எல்லாரும் லைனில் வந்துருந்தா என்ன பண்ணுவான் அவங்கள வச்சுக்கிட்டு? இந்த ஜென்மத்தில் கொடுத்த கடனே வசூலாக மாட்டேன்து. 3 ஜென்மத்துக்கு முன்னே கொடுத்த கடனை அவங்ககிட்ட கேட்டு எனக்கா அவன் கொடுத்துட்டு போகிறான். அதனால் இந்த உலகத்தில் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இதை நம்பு. நீ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயம் கண்டினியூஸ் இல்லைன்னா பாசிபிளே இல்லை. இப்போ நீங்கள்லாம் என்கிட்ட வரீங்கன்னா எனக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால தான் வரீங்க. இல்லைன்னா வரமாட்டீங்க. நாட்டில் கோயிலாக இல்லை, நாட்டில் சாமியாருங்களாம் இல்லை, என்கிட்ட ஏன் வர்ற? ஆனால் சம்மந்தம் இருக்கும். அப்போ தான் நீங்கள் என்கிட்ட வருவீங்க. அப்போ நான் உன் பேங்க் மாதிரி. உனக்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் துட்டு இருக்குதுன்னா நீ போய் கேட்டால் கொடுப்போம் வட்டியோட. அது மாதிரி நான் தான் உன் பேங்க்கு. நீ என்கிட்ட வர்றேன்னா உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சு தான் ஆகணும். அவ்வளோதான் வாழ்க்கை. சாமியாரையும் பெரிய சாமியார் நீ யாரையும் நினைக்காத. எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தாலையும் அவனை நீ உன்னோட பெரிய ஆள்னு நினைக்க தேவையில்லை. ஒரு போர்ட்ஃபோலியோ அது. ஒருத்தன் என்ஜினியர் ஆகிறான், ஒருத்தன் டாக்டர் ஆகிறான், ஒருத்தன் வக்கீல் ஆகிறான், ஒருத்தன் வாத்தியார் ஆகிறான். அந்த மாதிரி ஒருத்தன் சாமியார் ஆகிறான். ஜாதகம், யாருக்கு ஜாதகத்தில் சில அமைப்பு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு வருவாங்க. இப்போ பல சாமியாருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொத்துக்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எங்கேயோ ரோடு ஒருத்தர் உட்காந்து இருப்பாங்க, ஆனால் நல்ல மகான்களாக இருப்பாங்க. இப்போ லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி இருந்தாங்க, அவர் ரோடு ஒருத்தர் தான் உட்காந்துருந்தார். ஆனால் பவர். மழை பெஞ்சால் அவர் இருக்கிற இடத்துல ஒரு 3 அடிக்கு மழை பெய்யவே பெய்யாது, அவர் மேலே பெய்யாது. ஆனால் அவர் அந்த மாதிரி தான் இருப்பார். குப்பை பொறுக்கின்னு இருந்தார். இந்த குப்பை பொறுக்கிறாங்கள அந்த இதிலேருந்து சாமி ஆகி போயிட்டார். அப்படியே சில பேர் வண்ணம், நம்ம திருவள்ளம் சாமியில் அவர் குடியாத்துக்கார் வண்ணம், அவர் திருவள்ளம் கோயிலில் கட்டலையா, கடைசி வரைக்கும் அவர் இதில் கிழிஞ்ச கோணி அதை கோமணமாக கட்டின்னு கேவூர் குடிச்சின்னு உட்காந்துருந்தார். அப்போது வசதியாக இருக்கிறதுக்கு கூட ஒரு ஜாதகம் வேணும். சாமியார் ஆகிறதுக்கு வேறு ஜாதகம், வசதியாக இருக்கிறதுக்கு வேறு ஜாதகம். இது 2 இருந்தால் தான் என்ன மாதிரி ஆக முடியும். ஜாதகம் இருக்கணும். எனக்கு 10ல் 2 குருங்கிறாங்க, பூர்வ புண்ணியன்றாங்க இல்லையா, அதில் 4 கிரகம் இருக்குது, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். அப்போது என் ஜாதகம் என்ன, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, அவ்வளோதான். 2 கட்டத்துக்குள்ளே அடிக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய முற்பிறவியில் செய்த வச்சு நடக்குது இந்த பிறவியில். அதனால் தவம் தான் வாழ்க்கை. ஆனால் நீ இந்த பிறவியில் நீ ஏழையாக இருக்கியான்னு கவலைப்படாத. தவம் செய், பூஜை செய், அடுத்த பிறவியில் நல்லாலாம் வருவேன். இதை விட நல்ல வாழ்க்கை இல்லாத நினச்சி வருத்தப்படாத. அடுத்த பிறவிக்கு இப்போ பிளான் பண்ணு, நிறைய பூஜை பண்ணு, கோயில் கூட சுற்று. ஏழையாக இருந்தாக்கா நான் சொன்ன மாதிரி தண்டத்துக்கு போய் குடும்பத்தில் மாட்டிக்காத. உனக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகலைன்னா தப்பி தவறி பண்ணிக்காத. இருந்தால் விட்டுறாத, ஏன்னா திருப்பியும் அதே பண்டாட்டி தொலைக்கும். ஆகலைன்னா பண்ணிக்காத, இருந்தால் விட்டுறாத. வேறு வழியே இல்லை, அனுபவிச்சு தொலைச்சிது.
மல்லிகை பூவெடுத்து மாலையாய் நான் தொடுத்து அள்ளி அள்ளி உந்தனுக்கு அலங்காரம் செய்திடுவேன். வெள்ளி மணி சிரிப்பினிலே வேதனைகள் தீர்ப்பவளே, துள்ளி நீயும் வந்திடடி தூக்கி நானும் கொஞ்சுதற்கு. முல்லை மலர் எடுத்து முத்தெனவே அதை இசைத்து மோகினி உந்தனுக்கு மாலையிட்டு பார்த்திருப்பேன். கிள்ளை மொழியினிலே கீதமொன்று பாடிடடி, தொல்லைகளை நான் மறந்து தூங்கி மனம் மாறுதற்கு. ரோஜா மலர் எடுத்து வாடாமல் நான் தொடுத்து ராஜாத்தி உன் கழுத்தில் போட்டழகு பார்த்திருப்பேன். ஆகாசம் பூமி எல்லாம் அன்புருவாய் நிறைந்தவளே, பாசக்குரல் கொடுத்துன் பக்கம் தீரும்பிடடி. செண்பக பூவெடுத்து செண்டாக அதை புனைந்து சித்திரமே உன் பதத்தில் மெத்தெனவே வைத்திடுவேன். 9 ராத்திரிகள் ஒய்யார கொலுவிருந்தாய், ஒரு ராத்திரி கனவில் ஓடி வந்து நின்றிடடி. தாமரை மலர் எடுத்து தாயே உன் நாமம் சொல்லி தந்த மாமேனி எல்லாம் வைத்தழகு பார்த்திருப்பேன். நான் மறை போற்றுகின்ற நாயகியே நீ உலகில் வான்மழையாக வந்து வளங்கள் எல்லாம் பெருக்கிடடி. சாமந்தி பூவெடுத்து சரம் சரமாய் நான் தொடுத்து சங்கரி உன் தோளில் சார்த்தி நானும் பார்த்திருப்பேன். சாமத்திலும் எழுப்பி க்ஷேமங்களை கேட்பவளே, உன் நாமத்தின் மகிமையெல்லாம் நான் அறிய உரைத்திடடி. மல்லிகை பூவெடுத்து மாலையாய் நான் தொடுத்து அள்ளி அள்ளி உந்தனுக்கு அலங்காரம் செய்திடுவே. அருளின்னும் பொருள் கொண்டு வந்தான், தன் அன்பினை விலை கொண்டு அவனிக்கு தந்தான். இருளென போர்த்ததாம் மாயை, அதை இல்லாது செய்து பேரொளியாக நின்றான். அருளின்னும் பொருள் கொண்டு வந்தான். அவதூதராக வேந்திரரால் ஓரண்ணியன் போல் தனது மரணத்தை கண்டான். சிவமாகிவிட்ட சிவசங்கர் தன் சிந்தையில் உலக நலன் ஒன்றையே கொண்டான். அருளின்னும் பொருள் கொண்டு வந்தான். மண்ணடியில் தவச்சாலை நிறுவி மாந்தருக்காக தன் பொழுதழிக்கின்றான். தன்னடியில் சரணடைந்தார்க்கு தன் தவபலத்தால் வேண்டும் வரம் தருகின்றான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். கைலை மலை மீது ஏறி அந்த கங்கை அணி சடையனை காணவே சென்றான். மயிலையில் வாழ்கின்ற சிவனோ இவன் மனம் என்னும் கோயிலை மஞ்சமாய் கொண்டான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். மகேந்திரகிரி மீதமர்ந்து மாதவத்தில் கண்கள் மூடியே நின்றான். மலை போலும் சித்திகள் பெற்ற ஓர் மாமுனி சங்கரனை மகானாக்கி விட்டான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். தன் அன்பினை விலை கொண்டு அவனிக்கு தந்தான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 இறைவா. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் அத்தனே அன்பே ஆருயிரே அருள் சித்தனே ஸ்ரீ சிவசங்கர தேவனே. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய்.
மெத்தனம் இல்லாத ரக்ஷணனே மேதினியோர் ஜீவ ஜோதியனே முக்தனே மோட்ச சாம்ராஜ்யாதிபனே மூல காரணனே கால காலனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் பக்தருக்கு அபயம் தருபவனே பரமதயாளனே பரமேஸ்வரனே சித்தமெல்லாம் கருணை பொங்கும் ஸ்ரீகண்டனே சிற்றம்பலநாதனே நடமிடும் பாதனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா